செய்திகள். மெர்சியின் அட்டகாசமான ஆட்டத்தால் அர்ஜென்டினா வெற்றி. 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 320 சரிவு. கோவில்களில் பூஜை பொருட்களின் விலை பட்டியல் கட்டாயம். அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. விரிவான செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி அபார வெற்றி பெற்றது. அல்ஜீரியா, அர்ஜென்டினா ஆகிய அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்தது. உலகக்கோப்பையில் விளையாடுவது இது 6வது முறையாகும். ஆட்டத்தை கண்டு மகிழ அவரது ரசிகர்கள் மைதானத்தில் ஆர்வத்துடன் திரண்டிருந்தனர். 6வது நிமிடத்திலேயே மெஸ்ஸி கோல் அடித்தார். ஆனால் அது ஆப்செட் காரணமாக செல்லாத கோலாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 9வது நிமிடத்தில் அல்ஜீரியா வீரர் அடித்த கோலும் ஆப்சைட் கோலாக மாறியது. பிறகு பரபரப்பாக சென்று கொண்டிருந்த ஆட்டத்தில் 17வது நிமிடத்தில் மெஸ்ஸி ஒரு கோல் அடித்தார். இதனால் அர்ஜென்டினா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. பிறகு அல்ஜீரியா கடுமையாக போராடியது. ஆனால் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் முதல் பாதி முடிவில் அர்ஜென்டினா முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டது. 2ஆம் பாதியில் 60வது நிமிடத்தில் மெஸ்ஸி தனது 2வது கோலை அடித்தார். இதனால் அர்ஜென்டினா 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இதைத் தொடர்ந்து மெஸ்ஸி 76வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து ஹாட்ரிக் சாதனை படைத்ததுடன் அர்ஜென்டினாவின் வெற்றியும் உறுதி செய்தார். பிறகு அல்ஜீரியா இறுதி நேரம் வரை கோல் அடிக்க பாடுபட்டது. இதனால் 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை அர்ஜென்டினா அணி வீழ்த்தியது. உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் துவங்கியது. 3 கோல்களை அடித்து ஹாட்ரிக் சாதனை படைத்த மெஸ்ஸிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் சரிந்து 1,12,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் சரிந்து 14,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஜூன் 15ஆம் தேதி தங்கம் விலை கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து 14,070 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 1,680 அதிகரித்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி கிராமுக்கு 10 உயர்ந்து 280 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கிலோவுக்கு 10,000 அதிகரித்து 2.80 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளில் பூஜை பொருட்களின் விலை பட்டியலை காட்சிப்படுத்துவது கட்டாயம் என்று தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து கோவில் நிர்வாகத்திற்கு அறநிலையத்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அனைத்து கோவில்களின் வளாகங்களில் இயங்கும் கடைகளிலும் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும். சுத்தமான தரமான பொருட்கள் விற்பனை செய்வதை கடைக்காரர்கள் உறுதி செய்ய வேண்டும். பூஜை பொருட்களின் விலை பட்டியலை பக்தர்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட MRP விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பைகளில் பூஜை பொருட்களை அடைத்து விற்பனை செய்யக்கூடாது. மஞ்சள் துணி பையை மட்டுமே பொருட்களை வழங்க வேண்டும். கோவிலுக்கு வெளியே வழித்தடங்களை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்து பூஜை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. கடைகள் சுற்றியும் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ரமேஷ் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு முக்கிய கோவில்களில் அதிரடி ஆய்வுகளை நடத்தி வருகிறார். திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர் சிறப்பு தரிசனத்திற்கு லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர்கள், கோவில் ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து நடவடிக்கை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது.